ஹாய் டெமோஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில கொஷினுக்கு வந்து நீங்கள் தமிழ் பார்த்து ஆன்சர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் வந்து இது. ஸோ டேரெக்டாக திருக்குறளும் அதோட மீனிங் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தட் இஸ் தி லேண்ட் ஆர் கண்ட்ரி விச் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் அதே இது நீங்கள் தமிழில் திருக்குறளே அதோட மீனிங்கையும் வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கூற்று அப்படின்னு சொல்லி அசெஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது ஒரு கண்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு மீனிங் கெஸ் பண்ண முடியும். உருப்பசி அப்படின்னா பசியை பத்தி பேசுறாங்க. ஓவா பிணி அப்படின்னு சொல்றது வந்து டிசீஸை பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி செருப்பகைனா வந்து பகை இருக்கக்கூடாது, மற்ற கண்ட்ரிஸ் வந்து எனிமையா இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதா நாடுன்ற மாதிரி ஒரு மீனிங் நம்மளாலே கெஸ் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாக கடமையாக கருதுகின்றனர். தன் நாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்புற்று இருக்க விரும்புகின்றன அப்படின்னு அதோட மீனிங். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது. அந்த பாட்டை எழுதுனதுமே திருவள்ளுவர் ஒரு புலவர் தான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நாடு வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க யோசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கூற்றும் காரணமும் சரி, அதாவது அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை ஆன்சர் வந்து both A and R are true and R is the correct explanation of A. இதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.